வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா இருந்தாலும் சரி, நீங்க யுஏஇக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யுஏஇக்கு வரீங்க அப்படின்னா, இந்த 5 விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து நீங்க ஈஸியா வந்து இங்க யுஏஇல வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி நீங்க ஒரு இடத்துல போயிட்டு பிளேஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தான் புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து யுஏஇல வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இருந்தீங்கனாலோ, இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி வந்து விசிட் விசா எடுத்துட்டு நீங்க வந்துட்டு அதுக்கப்புறமா என் வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நான் இப்ப சொல்ல வர விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நீங்க இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க கரெக்டான ஆள் கூட வந்து கனெக்ட் ஆகி கரெக்டான ஜாபுக்கு போயிட்டு சூப்பரா பிளேஸ் ஆவீங்க அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ யுஏஇக்கு வந்து நீங்க வந்தாலும் சரி, இல்ல வரதுக்கு முன்னாடியும் சரி, நீங்க வந்து நெட்வொர்க் பண்ணணும். ஸோ நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கவங்க ஆளுங்க இருக்காங்களே, ஸோ அவங்க கூட வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து கனெக்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாம நிறைய ப்ரொஃபஷனலா வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இந்தியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு சில பேர், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்டோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ, அந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர் வந்து யுஏஇல வந்து இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கூட வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ண பார்க்கணும். நீங்க இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா வந்து அதுவுமே வந்து ஓகே தான். பட் நீங்க அங்க வர போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் ஜாப் சர்ச் பண்ண வரேன், ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரியே வந்து ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்படி இல்ல எனக்கு வந்து யாருமே இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது யுஏஇல, நான் வந்து தனியா தான் இருக்கேன், நான் வந்து எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க நிறைய பேரை வந்து ப்ரொஃபஷனலா கனெக்ட் பண்ணலாம். ஸோ லிங்க்டின் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ப்ரொஃபஷனல் ஆளுங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து அக்கௌண்டன்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாப் 10 அக்கௌண்டன்ட் கம்பெனிஸ் இன் துபாய், இல்ல டாப் 10 அக்கௌண்ட் கம்பெனி இன் யுஏஇ. ஸோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த கம்பெனிஸோட நேம் எடுத்து நீங்க லிங்க்டின்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுல அந்த கம்பெனி வந்து காமிக்கும். ஸோ அதுல போயிட்டு பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனில யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காமிச்சிடும். ஸோ அதுல வந்து இப்ப நீங்க வந்து என்ன லாங்குவேஜோ, இன்கேஸ் நீங்க வந்து தமிழ் ஆளுங்களோ, இல்லை நீங்க வந்து மலையாளிஸோ, இல்லை நீங்க வந்து ஆந்திரால இருக்கீங்களோ, யாரா இருந்தாலுமே லைக் நம்ம ஒரே லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட அலுமினியுமே நிறைய பேர் இருப்பாங்க. லைக் உங்களோட ஸ்கூல் அலுமினி நிறைய பேர் இருப்பாங்க, உங்க காலேஜ் அலுமினி நிறைய பேர் இருப்பாங்க. அதுலயே வந்து லிங்க்டின்லயே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இவங்க வந்து இங்க ஒர்க் பண்றாங்க, இவங்க இங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க நார்மலாவே ஜென்ரலாவே வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு சில பேர்ல இப்ப நீங்க ஒரு 10 பேருக்கு அந்த லிங்க்டின்ல வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 2 பேராவது அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க பேசி என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்க வந்து நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஜாப் மார்க்கெட். ஸோ யுஏஇ பொறுத்த வரைக்கும் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ண வரீங்க அப்படின்னா அங்க வந்து இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அங்க ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அங்க நார்மலான யுஏஇ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு, இப்ப கரெக்டான டைமா நம்ம போறதுக்கு, இப்ப நம்ம போனா வந்து நமக்கான வேலை வந்து கிடைக்குமா, இல்ல லைக் அப்படி போனா வந்து எந்த மாதிரியான சேலரியில வேலை கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து அனலைஸ் பண்ணணும். சும்மா நான் வந்து யுஏக்கு வரேன், ஸோ ஒரு 10 நாள்ல வந்து நான் வந்து விசா எடுக்கிறேன், அப்புறம் ஒரு 20 நாள்ல வந்து டிக்கெட் எடுக்கிறேன், நான் வந்து கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளைண்டா வந்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து உங்களுக்கு வந்து தோணும். அது இல்லாம உங்களுக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து எதுவுமே தோணாது. ஸோ நீங்க வரதுக்கு முன்னாடி யுஏஇ மார்க்கெட் என்ன அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. மார்க்கெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறத விட உங்களோட செக்டர்ல யுஏஇ வந்து எந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து யுஏஇ வந்து உங்களோட செக்டர்ல வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும். இது எல்லாமே வந்து ஈஸியா வந்து கூகுள்ல இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டு நீங்க கேட்டீங்கனாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க உங்களோட ஜாப் மார்க்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, கரெக்டான டைம் வரலாமா அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். ஸோ மூணாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நீங்க வரதுக்கு முன்னாடியே நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப்லயும் சரி,
துபாய் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 10 to 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருந்தேன் முன்னாடி. ஸோ அதுல வந்து கண்டினியூஸா ஜாப் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்ற மாதிரி வந்து அதுல வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு நீங்க அந்த மாதிரியான குரூப்ஸ்ல வந்து போயிட்டு ஜாயின் ஆகணும். ஸோ அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் எல்லாத்துலயுமே போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணா அப்படின்னா வந்து நம்மளோட சிவிக்கோ இல்ல நமக்குமே வந்து ஒரு வேல்யூவே இருக்காது. கரெக்டா எந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ஸ்கில்டா இருக்கீங்களோ, டேலண்டடா இருக்கீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில மட்டுமே நீங்க வந்து கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து ரொம்பவே ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாலாதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் நீங்க வைக்கணும். ஸோ துபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கண்ட்ரி. இங்க வந்து பைசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ அதனால பைசா எப்படி செலவாகும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே வந்து பைசா அப்படி செலவாகும். ஸோ நீங்க இங்க வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு நீங்க ஒன்று வைக்கணும். ஏன்னா நீங்க இங்க வர சுத்தி பாக்குறதுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கோ நீங்க வரல. நீங்க வரது போறது வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடி நீங்க இங்க வந்து ஒரு வேலையில பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன்ல மட்டும் தான் வந்து நீங்க வந்து வரீங்க. ஸோ அதனால நீங்க உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் வைக்கணும். ஸோ 1 மந்த்ல எனக்கு வந்து இவ்வளவு செலவாகும். ஸோ இன்னும் 2 மாசத்துல எனக்கு இவ்வளவு செலவாகும். ஸோ இவ்வளவு நாளுக்குள்ள நம்ம வந்து வேலை எடுக்கலாம். இல்ல இப்ப 20 நாளுக்குள்ள நம்ம வேலை எடுக்கணும். அப்படி 20 நாளுக்குள்ள வேலை எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ஊருக்கே போயிடலாம். இல்லாட்டி திரும்ப 20 நாளுக்கு அப்புறம் நம்ம இன்னும் சர்ச் பண்ணலாம். இல்ல 3 மாசத்துக்கு நம்ம வேலையே கிடைக்கல அப்படின்னா நம்ம திரும்ப ஊருக்கே போயிடலாம். இல்லைன்னா திருப்பியும் ஒரு விசிட் விசா வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற எல்லா பிளானிங்குமே நீங்க ஊர்ல இருக்கும் போதே வந்து நீங்க பண்ணிடணும். ஏன்னா நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து நீங்க மீட் பண்ற பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. இல்ல இங்கேயே வந்து 20 வருஷம் 25 வருஷம் வந்து இருக்கவங்களும் இருப்பாங்க. இல்ல இப்ப வந்து ஜாப்ல பிளேஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களோட லைஃப் இன்னொருத்தவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால கரெக்டா வந்து சர்வை பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வந்து பைசா ஏனோ தானோன்னு செலவாயிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஜாப் நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதாவது ஜாப் சர்ச் பண்ணதான் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான வேலைகள் நடக்கும்போது உங்களால கண்டிப்பா அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா பட்ஜெட் அப்படின்றது ஒண்ணு வந்து நீங்க வச்சே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ ரூம் ரெண்ட் எனக்கு எவ்வளவு தெரியல, ஃபுட் ரெண்ட் எனக்கு எவ்வளவு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க வந்து உங்க யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ண வந்தீங்கன்னா எப்படிலாம் வந்து நீங்க பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ 5ஆவதா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஊர்ல இருக்கும் போதே பக்காவா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து அட்டஸ்டேஷன் பண்ணணுமா இல்ல வந்து வேற ஏதாவது வந்து ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு வரணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்துட்டு உங்களோட ஜாபை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டுமே வந்து போதும். ஸோ அதுக்காக நீங்க வரும்போதே சிவி வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இன்னொருத்தவங்களோட சிவியை விட நம்மளோட சிவி வந்து எந்த மாதிரி வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு உடனே இங்க வந்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஒரே கம்பெனில, அதாவது ஒரே கம்பெனில வந்து 2 இயர்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியா வந்து நீங்க பிளேஸ் ஆகலாம். அப்படி அந்த 2 இயர்ஸ் அந்த கம்பெனில இருக்கும்போது நீங்க என்னென்னமோ வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம சிவில போட வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே வந்து ஒதுக்கி வைக்காம எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க சிவில வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது உங்களோட சிவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எதுவுமே இருக்காது ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க போட்டீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சிவிஏ. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க மைண்ட்ல வந்து ஒரு தாட் வரும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க சிவியை நீங்க ரெடி பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து அந்த ஏஐ டூல்ல வந்து ஹெச்ஆர் வந்து போடும்போது அந்த உங்களோட சிவியை வந்து அந்த ஏஐ டூல் புல் பண்ணி ஹெச்ஆர் கிட்ட காட்டும். ஸோ இந்த 5 விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு நல்ல கம்பெனில வந்து பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.